Welcome to 10 Planet. Odoo 14 Enterprise Edition. Go live in 14 days. Do it yourself video series. The பார்க்க போகிற டாபிக் how to tax configuration in Odoo 14. ஸோ பேசிக்காக கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற கீ கொஷின்ஸ் என்ன, எப்படி ஒரு டேக்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு இன்வாய்ஸில் வந்து லேபிள் எப்படி வந்து அரைவ் பண்ணுறது, அது மாதிரி குரூப் டேக்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டேக்ஸ் வந்து ப்ராடக்ட்டில் எப்படி டேக்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, டிஃபால்ட் டேக்ஸ் எப்படி செட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து டேக்ஸ் பிக்கப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கிற பேசிக் கீ கொஷின் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்டிங் மாடல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கண்ட்ரி பேஸ்டு அக்கௌண்டிங் மாடல்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து அக்கௌண்டிங் மாடல் இன்ஸ்டால் பண்ணோம். நான் அக்கௌண்டிங் மாடல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பேஸ்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்தியன் அக்கௌண்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்லேயும் வந்து Odooல வேரியஸ் கண்ட்ரிக்காக வந்து தனித்தனி ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய கண்ட்ரியோடைய நாம்ஸ் படி அவங்களுடைய அக்கௌண்டிங் டைப் வந்து நமக்கு இங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஏஇ அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு பேட் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியனில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நம்ம வந்து டேக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரியோடைய அக்கௌண்டையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ண நம்ம அக்கௌண்டிங் மாடல் போகணும். கான்ஃபிகரேஷனில் டேக்ஸ். ஸோ அந்த கண்ட்ரிக்கான அக்கௌண்டிங் மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து அந்த கண்ட்ரியோடைய டேக்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி வந்து டேக்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். சர்ச் பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ், குரூப் ஆப்ஷன்ஸ், ஃபேவரட் ஆப்ஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வியூ இருக்கும். ஒன்று கம்பெனி வியூ இருக்கும், ஒன்று லிஸ்ட் வியூ இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து இப்போது ஆல்ரெடி ஒரு டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து குரூப் ஆஃப் டேக்ஸ். ஸோ குரூப் ஆஃப் டேக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2.5 ஒரு 2.5 சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. அதாவது எஸ்டி, சிஜிஎஸ்டி அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 5%. ஸோ நமக்கு டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதாவது குரூப் ஆஃப் டேக்ஸ், ஃபிக்ஸ்டு, பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸு, அதுமாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் டேக்ஸ் இன்க்ளூடடு. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் கோட். அதாவது ஃபிக்ஸட் அமௌண்ட்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுத்து அது டேக்ஸை வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ். ஸோ அது வந்து பர்சன்டேஜில் ஹேண்டில் 10%, 12%, 13% ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்லேயே வந்து டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் கோட். ஸோ பைத்தான் கோடில் நம்ம வந்து லாஜிக்ஸ் ஹேண்டில் பண்ணி, அதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேக்ஸ் அரைவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ செஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது பைத்தான் கோடில் வந்து அரைவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் அவங்களால வந்து எழுதி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது பைத்தான் கோடில் இது இருக்காங்க. ஸோ 21% செஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் நம்ம வந்து இங்கே குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸில் டேக்ஸ் டைப் இருக்கும். அது சேல்ஸு, பர்ச்சேஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேல்ஸுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு டேக்ஸும், பர்ச்சேஸ்க்கு ஒரு டேக்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேக்ஸ் குரூப் நம்ம வந்து மேப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனி, எந்த கம்பெனிக்கான டேக்ஸுங்க அப்போ தான் நீங்கள் மேப் பண்ணிடணும். ஸோ எப்படி நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்டில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணோன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பேர். ஸோ இந்த டேக்ஸ் 5% அப்படின்னு டிஃபால்ட் டேக்ஸ். அதாவது நம்ம வந்து கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து டிஃபால்ட் டேக்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனில் எப்படி டிஃபால்ட் டேக்ஸ் செட் பண்ணுறோம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில்
சேல்ஸ்க்கும் பர்ச்சேஸ்க்கும் ரெண்டு மாடலுக்கும் நம்மளால வந்து டிஃபால்ட் டேக்ஸ் செட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸுக்கு 5%ம் பர்ச்சேஸ்க்கு 5% டிஃபால்ட்டாக செட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இப்போ பார்த்தோம் இல்லையா, நமக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நமக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இல்லை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ 18% ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த அந்த டேக்ஸும் நான் ஆட் பண்ணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரில் சேல் ஆர்டரில் வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட் டேக்ஸ் அங்கே மேத்தாக்குனாலும் டேக்ஸ் வருது. ஸோ நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம வந்து டேக்ஸ் என்ன டேக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அந்த டேக்ஸ் நமக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டேக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் பர்ச்சேஸ் ஆர்டர்லையும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து அக்கௌண்டிங் மாடல் இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி பேஸ்ட் அக்கௌண்டிங் மாடல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி ஒரு டேக்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி குரூப்பிங் பண்ணுறது, ஸோ அதில் இருக்கிற 5 டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அது மாதிரி வந்து டேக்ஸ் டைப் எப்படி இருக்கும், சேல்ஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, பர்ச்சேஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அது நெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ராடக்ட்டில் அது கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி வந்து டிஃபால்ட் டேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சேல் ஆர்டரில் எப்படி டேக்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, பர்ச்சேஸ் ஆர்டரில் எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 10 minute Odoo Enterprise Edition videos. Thank you.